பீகாரில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் கருத்து கணிப்பு வாக்குப்பதிவு உயர்வு குறித்து தற்போது தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அப்ரஹாம், பீகார் மாநிலத்தில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள சூழ்நிலையில் அந்த மாநிலத்தில் இதுவரை நடந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தலைகளாக மாறியது எப்படி மற்றும் கூடுதலாக வாக்குப்பதிவுகள் 3 முறை பதிவாகி இருக்கின்றன, அப்போதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற புள்ளி விவரங்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றன. இதன்படி 2015ஆம் ஆண்டு பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது இப்போது கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்ததை போல அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தான் அப்போது ஆட்சியை கைப்பற்றும் என்று இப்போது வெளிவந்திருக்கிறது. ஆனால் 2015ஆம் ஆண்டு பீகாரில் சட்டமன்ற தேர்தலின் போது ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் ஜனதாதளம் அடங்கிய கூட்டணிக்கு குறைவான இடங்கள் தான் கிடைக்கும், என்டிஏ கூட்டணி தான் ஆட்சியை கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் 2015ஆம் ஆண்டு வெளியானது. ஆனால் 178 இடங்களில் வெற்றி பெற்று மகா கூட்டணி அப்போது ஆட்சியை கைப்பற்றியது. வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகளில் கூறப்பட்ட பாஜகவுக்கு 58 இடங்கள் மட்டுமே கிடைத்தது. இதேபோல 2020ஆம் ஆண்டு பீகார் சட்டமன்ற தேர்தலின் போதும் மகா கத்பந்தன் கூட்டணி 150 இடங்களுக்கும் அதிகமாக வெற்றி பெற்று தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என 2020ஆம் ஆண்டு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி 125 இடங்களில் வெற்றி பெற்று அப்போது நிதிஷ்குமார் 2020 கடந்த முறை நடைபெற்ற தேர்தலின் போது ஆட்சியை கைப்பற்றினார். மகா கூட்டணி 110 இடங்களில் மட்டுமே வெற்றியை ஈட்டியது. இதேபோல 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் நாடு முழுவதும் உள்ள கருத்து கணிப்பு நிறுவனங்கள் அனைத்துமே 543 மக்களவை தொகுதிகளில் 350 400 இடங்களை பாஜக கூட்டணி கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டது. ஆனால் 240 இடங்களில் மட்டுமே வென்று பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இல்லாத ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதுபோன்று 2015, 2020, 2024 ஆகிய 3 கருத்து கணிப்புகளிலும் முடிவுகள் அப்படியே தலைகளாக மாறி இருக்கின்றன. அதனால் பீகாரில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது இப்போது வெளிவந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதே கடந்த 3 கருத்து கணிப்பு முடிவுகளும் தேர்தல் முடிவுகளும் மாறி இருப்பதன் மூலமாக தெரிய வருகிறது. மற்றொரு மிக முக்கியமான புள்ளி விவரம் என்னவென்றால் வாக்கு சதவீதம் இந்த முறை 9.62% அதிகரித்திருக்கிறது. இதுவரை பீகார் அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு அதிக வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கிறது. இதுபோல 1967ஆம் ஆண்டு கடந்த முறை 62ஆம் ஆண்டு பெற்ற வாக்கு சதவீதத்தை விட 7% கூடுதலாக வாக்குகள் சதவீதம் அதிகரித்த போது அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்தது. இது 1962, 67 ஆகிய ஆண்டுகளில் வாக்கு சதவீதம் 7% கூடுதலாக பதிவானதால் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்தது. இதே போல 1977ஆம் ஆண்டு 50% வாக்குகள் பதிவான நிலையில் 80ஆம் ஆண்டு 57.3% வாக்குகள், அதாவது இதே போல 7% வாக்குகள் அதிகமாக பதிவானது. அப்போதும் ஆட்சி மாறியது. 1985ஆம் ஆண்டிலும் இதே போல 56.3% வாக்குகளை விட அதிகமாக 5% வாக்குகள் பதிவானது 1990ஆம் ஆண்டு. அப்போதும் ஜனதாதளம் ஆட்சியை கைப்பற்றியது, காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்தது 1990ஆம் ஆண்டு. 1967, 1980, 1990 ஆகிய 3 ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் வாக்கு சதவீதம் 7% வரை 5%லிருந்து 7% வரை கூடுதலாக கடந்த முறையை விட அதிகமாக வாக்குகள் பதிவான போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த முறை 5%, 7% இல்லை, 9.62% கடந்த முறை வாக்குகள் பதிவானதை விட 57.92% 2020 பதிவானது. 2025 அதை விட 9.62% அதிகமாக சுமார் 67% வாக்குகள் பதிவாகி உள்ள நிலையில் இப்போது ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதே கடந்த கால புள்ளி விவரங்களின் மூலமாக தெரிய வருகிறது. இதனால் 3 கூடுதலான வாக்குப்பதிவுகள் வாக்கு சதவீதம் அதிகமாக பதிவான போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த 3 தடவையை விட இந்த முறை கூடுதலாக 9.62% கிட்டத்தட்ட 10% வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருப்பது ஆட்சி மாற்றத்திற்கா அல்லது ஆட்சி நீடிப்பிற்கா என்பது நாளை இந்நேரத்தில் தெரிய வந்துவிடும். இதே போல கருத்து கணிப்பு முடிவுகளும் 2024, 20, 15 ஆகிய 3 முறையும் கருத்து கணிப்பு முடிவுகள் தலைகீழாக மாறி இருக்கின்றன. இதனால் பீகார் மாநிலத்தில் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராக
ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இப்போது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வாக்கு சதவீதம் அதிகரிப்பால் இருப்பதாக சில புள்ளி விவர கணக்குகளின் மூலமாகவும் கடந்த கால தேர்தல் வரலாறுகளின் மூலமாகவும் தெரிய வருகிறது. நாளை என்ன நடக்கும் என்பதை நாளை வாக்கு எண்ணிக்கை 8 மணிக்கு தொடங்கும் போது நாம் காணலாம்.